ஹலோ வணக்கம். இன்னைக்கு கொள்ளு கடையிறதை பற்றி பார்க்கலாம். இது கோயம்புத்தூரில் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லி பார்க்கலாம். கொள்ளு எடுத்துக்கலாம், கபடி, அப்புறம் காஞ்சி மிளகாய் 4-5 எடுத்துக்கலாம், வர கொத்தமல்லி சொல்லுவாங்களே அது கொஞ்சம் எடுத்துக்கலாம், சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம். ஸோ கொள்ளை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. நம்ம எடுத்து வச்ச கொள்ளை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ கடைஞ்ச கொள்ளை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எப்போவுமே கொள்ளை வந்து ஒரு 3-4 விசில் வச்சா தான் நல்லா வேகும். அப்போ தான் நம்மளுக்கு கடையிறதுக்கோ அல்லது மிக்சியில் போட்டு இது பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போ நான் விசில் போட்டுட்டேன். இனி 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கிடையில் நம்ம வறுத்துக்கலாம். கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல சீரகம், வர கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் இது வதங்கினாலும் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது ஆறினோடனே எடுத்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கடாயை வச்சுட்டு இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும். அது வெங்காயம் வதக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சும்மா ஒரு வெங்காயமே போதும். அதனால் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து கொள்ளு வெந்துருச்சு நல்லா. ஆனால் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு ரசம் வேணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொள்ளு ரசமும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ கொள்ளை நல்லா கடைஞ்சிக்கலாம். கொள்ளு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல கடையில் தேவைப்பட்டால் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நீ மிக்சியில் ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ கடைஞ்ச கொள்ளில் சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சு வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு சும்மா ஒரு கொதி வச்சுட்டு இறக்கிட்டாலே கொள்ளு ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், அதை நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு ரொம்ப சுவையான கொள்ளு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு